இப்பெல்லாம் அவரை பார்த்தா ஒரு அண்ணன் தம்பி கிட்ட பேசுற மாதிரியே இல்லை. எனக்கு அது நான் மிஸ் ஆகுது. ஏன்னா நான் வந்து இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஒரு அண்ணன் தம்பி எனக்கு இப்ப பெரிய இளையராஜான்னு ஒரு அண்ணன் இருக்காருன்னு சொன்னா, அவரு இப்போ சமீப காலமா இப்படித்தான் இருக்காரு. போய் உட்காந்தோம்னா இப்படி வந்து பார்ப்பாரு. சரின்ட்டு இப்படி உட்காந்து மேனஸ்கிரிப்ட்ல எழுதுவாரு. திங்க் பண்ணி இப்படி எழுதிட்டு இருப்பாரு. நான் திங்க் பண்ணி பார்த்துட்டு என்னதுன்னா சரின்ட்டு எழுதி கொஞ்சம் வச்சு அப்படின்பாரு. என்னடா இல்லை ரொம்ப நாளாச்சு பார்த்து போகலான்னு அந்த எழுதுற பேடெல்லாம் அவர் கீழே வச்சுட்டு எழுந்து நிற்பாரு. எழுந்து நின்று இப்படி முகத்தை காட்டு அப்படின்பாரு. அப்ப பார்த்துட்டு இல்லை போடான்னு சொல்றியா நீ அப்படின்னு. பார்க்க வந்தேன்னு சொன்னா சுத்தி காட்டு பார்த்துட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி. இது வந்து சந்தோஷமா இருந்தது. அண்ணன் வந்து நமக்குள்ள ரெஸ்பாண்ட் பண்றாரு அப்படிங்கிறது. சில நேரங்கள்ல அவர் பேசலைன்னா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அவரு அந்த மாதிரி மாறிட்டாரு. சதா சர்வகாலம் நாங்கள்லாம் ஆரம்பத்துல 120 படம் வரைக்கும் அண்ணனோட அசிஸ்டன்ட் உட்காந்து ஒரு பாடல்கள் நானும் ஞாபகப்படுத்தி 2 பேரும் தான் பாடிட்டு இருக்கோம். நான் தான் கிட்டாரிஸ்ட், அவர் வந்து பியானோல வாசிப்பார். வீட்டுல உட்காந்து சாங் கம்போஸ் பண்றது நாங்க 2 பேரும் தான் உட்காந்து பண்ணுவோம். ஏன்னா இப்படி வச்சுக்கலாம் வேணாம் அப்படி தருத்தீரதானா அது பாட்டா வந்துடும் உங்களுக்கு. அந்த மாதிரி 2 பேரும் உழைச்சு எங்க அண்ணன் இந்த பாவல பிரதர்ஸ்ங்கிற பேர்ல வந்து நாங்க கஷ்டப்பட்டு வரணும்னு சொல்லிதான் மனசுல வந்தோம். அதே மாதிரி வளர்ந்தோம். ஆனால் அவர் வந்து எதுலையுமே மியூசிக்கை தவிர வேற எதுலையுமே பற்றல. சாப்பாடு சரியா சாப்பிட மாட்டாரு. காலைல டிஃபன் அவர் கூட சாப்பிட்டார் 2 இட்லி, அவ்வளவுதான். மத்தியானம் அவர் கூட வீட்டுக்கு சாப்பிட போனா சப்புன்னு இருக்கும். என்னடா இது உரப்பும் இல்லை உப்பும் இல்லை, என்னன்னா எப்படி என்னன்னா இப்படி என்ன 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 பாரு இல்லை இவ்வளவு கம்மியா உப்பு சாப்பிட்ற ஒன்றும் இது டேஸ்ட் இல்லை. என்ன வேணுமோ கூட இந்த பெப்பர் சால்ட் போடுவா, இந்த உப்பு எடுத்து கொட்டிக்கா, அவ்வளவுதான். எது பிடிச்சது அதே சாதம் தான் நடாது அப்படிம்பாரு. அவர் தனிமையை யோசிச்சு நம்ம கேட்டோம்னா அதை கூட அவர் சாதாரணமா எடுத்துக்கிறார். அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா சதா சர்வகாலமும் இசையை தவிர வேறு ஒன்றுமே. என் நினைவும் கனவும் இசையே, இசை இருந்தால் மரணமே அவர் எழுதின பாட்டு தான். அந்த பாட்டு மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்காரு நினைக்கும் போது எவ்வளவு பெருமைக்குரிய பிறவி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு தான். ஏன்னா எனக்கு அண்ணன் இல்லைன்னு அந்த அறிவு அவருக்கு வந்துருக்குமா? அப்படியா? ஆமா சார், யாரும் கூப்பிடல சார். படம் இட்டு அப்ப ப்ரொடியூசர் சொல்லுங்க சார், கங்கைபுரம் போடுங்க. எதுக்கு அவர் வந்து இவரை போட்டாரு? நான் அவ்வளவு பக்கத்துல அவங்க அப்பா மாதிரி பக்கத்துல இருக்க என்னை வந்து மியூசிக் போடல, அவரு இவரே போடல. இல்ல இல்ல அது இல்ல, நிஜமாவே யாரா இருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு. இப்ப அண்ணன் பண்ற படம் எல்லாம் ரஜினி படம் பண்றாரா, இப்போ கமல் படம் பண்றாரா, என்ன படம் பண்றாரு? இல்ல, அவருக்கு கிடைச்சது யார் அவருக்கு விரும்பி போறாங்களோ அதை பண்ணுவார். அது ஆர்டிஸ்ட் கேட்கறதுல கதை 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 சொல்லுவாங்க. ஐயா இன்னைக்கு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும், இப்படித்தானே பேசுறாங்க. போய் அவருக்கு வேலை கேட்கறதே பயம். கேட்டோன்னா சரி கதை சொன்னா சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டாருன்னா பாட்டு ஃபிக்ஸ்டு. வழி நெடுக காட்டு மல்லி வாசம் இப்போ மாறலி எவ்வளவு மயக்கிட்டு வரும். அந்த மாதிரி இப்பவும் மயக்கக்கூடிய இசை ஒரு கைவசம் இருக்கு. ஆனால் அவரை போய் அப்ரோச் பண்றதுக்கு தள்ளி நிற்கிறார், வேற ஒண்ணு கிடையாது. எல்லாருக்கும் ஆசை இருக்கு, அவரோட படம் பண்ணணும்னு ஆசை இருக்கு. போனா என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயம் இருக்கு. ஆனால் அந்த ஞானம்ங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு டிராப் கூட குறையல, மேல ஏறிக்கிட்டு தான் போகுது. இப்ப 2வது சிம்பனி எழுதிட்டு இருக்காரு. அது கூடிய சீக்கிரம் ரெக்கார்டிங்கு நான் சொல்லிருக்கேன். நான் இந்த தரம் நான் சிம்பனி அங்கே வாசிக்கும் போது நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்பவே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டேன். அது மாதிரி அதெல்லாம் பார்க்கறதுதான் பெரிய கொடுப்பனை. என்ன மாதிரி கொடுத்து வச்ச ஆட்கள் யாருமே கிடையாது. பாரதி ராஜான்னு ஒருத்தர், அவருக்கு நாடகத்துக்கு நான் பாட்டு ஊர்ல எழுதின காரணத்தினால அவர் திரைப்படத்துக்கு வரும்போது அந்த அண்ணன் டியூன் பண்ணுவாங்க. போட்டாருன்னா அமரு இதுக்கு ஏதாவது வார்த்தை சொல்லு, சும்மா போய் டம்மியா பாடி காட்டுக்கிறார் டியூனு. வார்த்தை சொன்னோன்னே நான் வந்து அதே சந்தம் தான், செந்தாழம்பூவே செந்தாழம்பூவேன்னு எழுதிருக்கலாம். ஆனா வந்து எனக்கு வந்து சாஃப்டா வேர்டு வரணுமே அப்படிங்கிறதுக்காக செந்தூர பூவே செந்தூர பூவே ஜில்லென்ற காற்றே என் மன்னன் இங்கே என் மன்னன் இங்கே
நீ கொஞ்சம் சொல்லாயோ எழுதுன. அப்ப யாருக்குமே தெரியல செந்தூர பூவேன்னு ஒன்று இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஜேசுதாஸ் தான் எடா அது எதடா செந்தூர பூ எவடா உண்டு இவன் அறியல அப்படின்னாரு. இல்லைங்க எனக்கு வந்த வார்த்தை தரிசனம் அந்த ஸ்டூடை கேட்டோன்னே எனக்கு வந்த வார்த்தை இந்த வார்த்தைன்னா செந்தூர பூ அகராதிலே இல்லாத ஒரு பூ. அத இல்லவே இல்லை, செந்தூர பூன்னு ஒரு பூவே கிடையாது. அப்புறம் நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பூ இல்லைன்னு தெரியும். சிவகுமார் என்ன சொல்லுவாங்க, பூவோட பேர் எல்லாம் சொல்லிட்டு வருவாங்க, அதுல செந்தூர் பூ இருக்காது, செந்தூர் பொண்ணு ஒரு பூவே இல்லை. அப்படி நான் இல்லாத பூவை எழுதி அதே ஒரு டைட்டில வச்சு படம் கூட எடுத்தாங்க, சித்தர் பூன்னு சொல்லிட்டு. எவ்வளவு பெரிய ஞானி பாருங்க, வருங்காலத்தை உடனே சொல்லக்கூடிய ஒரு ஆளா பிறந்திருக்காங்க பாருங்க. பாருங்க செந்துருக்கம், அது செந்துருக்கம். நான் நினைச்சு எழுதுனது அதுதான் கரெக்டா சொன்னாரு ஜி. என்னன்னா செந்துருக்கம்னு வைப்பாங்க. செந்துருக்கம்ன்றது குங்குமத்துக்கு பதிலாக கிராமத்துல வச்சுக்கிற ஒரு அவங்கள மேக் பண்ண ஒரு செந்தூர போட்டு செந்தூர புட்டு வச்சுக்கிட்டாங்க, செந்தூர போட்டு வச்சிருக்காங்க சொல்லுவாங்கல்ல அது. அப்ப செந்துருக்க பூன்னா ஒருவேளை குங்கும பூவா இருக்குமோன்னு எனக்கு ஒரு ஐடியா. செந்துருக்கம் அது குங்குமம் இருக்கிற இடத்துல இருக்கு. அப்ப செந்துருக்கம்ன்றது குங்குமத்தை சேர்ந்த ஜாதியா இருக்கும். அதனால குங்கும பூவைன்னு எழுத முடியாது, டியூனுக்கு சரியா இருக்காது. அதனால அது அப்படி வந்ததுதான் அது பாட்டு. ஏதோ நம்ம நினைக்கிற கற்பனை நம்ம அது வர்ற வரைக்கும் எங்க இருந்து வருதுன்னு நமக்கு தெரியாது. திங்க் பண்ணி உட்காடுறோம், பேப்பர் எடுக்கிறோம், அவர் மியூசிக் போடுறாரு, சுதி போடுறாரு, ஏதோ டெம்போ ஒன்று அப்படி தடக்கு 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 தக்கு டக்கு தக்கானா போடுறாரு, போட்டு ஒரு டியூன் ஆயிடுது. அதுக்கு வார்த்தை எழுதுனா உயிர் வந்துடுது, பாடின ஒண்ணு இன்னும் தூக்குது, ஆர்கெஸ்ட்ரா போடுறோன்னு இன்னும் பலமாகுது. அப்படி ஒன்னொன்னா அவங்க திங்கிங்ல வர்றதே தவிர, ஆனா ஆக்டிங்கிறது ஃபிக்ஸ். டைரக்டர் வந்து இப்படித்தான் வேணும், அப்படிதான் பாட்டு சொல்லணும், எங்கடா போறேன்னு சொல்லக்கூடாது, எங்கடா போறேன் அப்படின்னு அதற்குத்தான் சொல்றேன் அப்படின்னு பேசுறாங்கல்ல மேடையில எல்லாம். அது அந்த டைம்ல வால்யூம் கொடுத்து எந்த இடத்துல குறைக்கணுங்கிறத வச்சுதான் அரசியலே ஓடிட்டு இருக்கு. அரசியலே பாத்தீங்கன்னா எல்லாரும் பேசுறது அந்த மாதிரிதான் இருக்கு. அப்படிப்பட்ட சொன்னா அதுக்காகத்தான் சொல்றேன் நினைச்சு பாருன்னு சொல்லி பேசுறதுதான். இந்த மாடுலேஷன் சினிமா இருந்து கிடைச்சதுதான் அரசியல்வாதிகளுக்கு. அரசியல்வாதிகளுக்கு இல்லைன்னா பாவம் வராது. பல பேர் நீங்களும் யாரை பத்தி சொல்றேன்னு சொல்ல வேண்டாம். அது வந்து ஏன்னா எல்லாரும் அப்படித்தான் இருக்கணும். நாங்க என்ன செய்யல நாட்டுக்கு எங்களை மாதிரி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரத்தான் செய்யும். அப்போ சினிமா கலைஞன நடிப்புங்கிறது எல்லா இடத்துலயும் பரவிடுச்சு. அரசியல்லையும் சரி, எல்லா வீட்டிலையும் சரி, எல்லா இடங்கள்லயும் இந்த சினிமா பாணியில வரக்கூடிய டைலாக்ஸ், பாவங்கள் எல்லாமே பழகி போச்சு. அதை சரியாக எடுத்துக்கொண்டது கொடுத்தது தம்பி அழகுமலை அவருடைய பிள்ளைக்கு தான் சொல்லணும். எனக்கு கொடுத்தது கதை கேட்கும்போது நல்லா இருந்தது. அவர் இன்னும் பார்த்தா நடிச்சிருக்கிறாரு, அதையும் பார்த்தேன். ஆனா கொஞ்சம் மேக்கப் குறைச்சிருக்கலாம், நீங்க கொஞ்சம் மேக்கப் குறைச்சிருக்கலாம். ஏன்னா இயல்பா இப்ப நான் நடிச்ச படத்துல வந்து எனக்கு சுத்தமா மேக்கப் இல்ல. நான் பிளாக்கா இருக்கிறதுக்கு அந்த வெயில்ல அலைஞ்சு ஃபேஸ் இன்னும் கருப்பா போச்சு. நான் வந்து இந்த ரோஜாட சொன்னேன், ஏமா கொஞ்சம் மேக்கப் எனக்கு மேட்ச் ஆகாமா, ஏன் நீங்க வந்து அழகா இருக்கிற பொண்ணு தானே, உங்க கதைப்படியே வந்து அழகா இருக்கிற பொண்ணை பார்த்து தானே சந்தையில் இருக்கிற பொண்ணு நீங்க வந்து கல்யாணம் பண்ணுறீங்க, நான் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா எல்லாம் தப்பு கிடையாது, சும்மா இருக்கேன் அப்படின்னு. சும்மா இருக்கிற நேரத்துல ரோஜாவோட அரட்டை அடிக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். பழசெல்லாம் ஞாபகம் வருது. அந்த நாள் ஞாபகம் நெச்சிலே வந்து சும்மா இருக்கேன் அப்படின்னும். ஏமா இப்ப தாமா உன்னை பார்க்க முடியுது, பேச முடியுதுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி அந்த ஷூட்டிங்கவே ஜாலியா இருக்கிறது வேலையா இருக்கும். பொழுது போறதே தெரியாது. அவங்க டைரக்டர் பாவம், அவங்க அடுத்த ஷாட்டுக்கு திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆர்டிஸ்ட் அப்படித்தான் இருப்பாங்க. இப்படி நீங்க இருந்த மாதிரி தான், நீங்க எப்படி இருந்தீங்களோ அது மாதிரிதான் அவங்க இருப்பாங்க. நீங்க ஷார்ட்டை பிடிச்சாங்கன்னா உங்களுக்கு வேலை முடிச்சிடும், நீங்க ஜாலியா மற்றவங்களோட பேசிட்டு இருப்பீங்க. ஆனா அவங்களுக்கு அடுத்த ஷார்ட் மேல ஞாபகம் இருக்கும், அடுத்த டைலாக் மேல ஞாபகம் இருக்கும், அடுத்த கதைக்கு லிங்க் எப்படி கொண்டு போறது, இந்த சீன்ல இருந்து கட் பண்ணி எந்த சீனுக்கு போறோங்கிற ஐடியாவிலேயே அவங்க ஃபுல் பிக்சர் எடுத்துட்டு இருப்பாங்க. ஆக தொழில்முறையாக எடுத்துக்கொண்டு டைரக்டராக புதிதாக மலர்ந்திருக்கக்கூடிய அழகுமலை அவர்களுக்கு அந்த பக்கத்துல நாங்க எடுக்காத இடமே இல்லை. அழகர் மலை, இது அழகுமலை, அது அழகர் மலை. அழகர் மலையில நாங்க கால் படாத இடமே கிடையாது. நிறைய சீன்ஸ் அங்கேயே எடுத்துருப்போம். இந்த மான் சொந்த மான்ல வந்து படியில இறங்கி வருவாங்களே, அதெல்லாம் அழகர் மலையில இருந்து மேல இடங்கள் எங்க அதான் சொல்ல வந்தேன். ஒவ்வொருத்தர் வாழ்ந்த இடத்துல வர்ற கதை வரும்போது அவங்க ஊர் தான் ஞாபகம் வரும், அவங்க தெருவு தான் ஞாபகம் வரும், அங்க நடந்த சம்பவங்கள் தான் ஞாபகம் வருங்கிறது இந்த படத்தின் மூலமாக நிரூபிச்சிருக்காங்க. என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, இந்த மாதிரி புதிய கலைஞர்கள், புதிய தயாரிப்பாளர்கள், புதிய இயக்குநர்கள் ஒன்றாக வரும்போது அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்காக நமது சங்கங்கள் நிச்சயமாக முன்வர வேண்டும். முதல் ஒரு விண்ணப்பமாக இந்த படத்தை தயாரிப்பாளர்கள் சங்கம் பார்க்கணும். பார்த்துட்டு அவங்களுக்கு தியேட்டர் வாங்கி கொடுங்க. எங்க வாங்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து நீங்க பார்க்கணும், நீங்க பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுங்கிறத பார்க்கணும்.
அதே மாதிரி டைரக்டர் நெல்ல முதல்ல கதை கேட்காதீங்க ப்ளீஸ். ஏன்னா வந்து என்ன மாதிரி ஆட்கள் கேட்டோம்னா அது வந்து அது தூக்கி நல்ல சீன்லாம் முன்னாலேயே ரிலீஸ் ஆகிற படத்துல வச்சிருவோம். அதனால அதை மட்டும் கொஞ்சம் அப்படி விலைக்கு வச்சுட்டு மற்றபடி முழு படத்தையும் நீங்க பார்த்த தயாரிப்பாளர்கள் ஒரு புதிய ரூலா கூட நீங்க சேர்க்கலாம். அடுத்த மீட்டிங்ல சொல்லி இந்த மாதிரி பல பேர் வர்றாங்க, நல்ல திறமைசாலிகள் வெளியே கொண்டு வர முடியல, அதனால நம்ம ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்க பிடிக்கணும், தியேட்டர் யார்கிட்ட போய் கேட்கணும் அது அவங்களுக்கு விடாம நீங்களே அந்த தியேட்டர்லாம் யார் வச்சிருக்காங்களோ யார் கான்ட்ராக்ட்ல இருக்கோ அவங்கள்ட்ட சொல்லி ஐயா ப்ளீஸ் உங்களுக்கு ஒரு 10 தியேட்டர் கொடுங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா தயாரிப்பாளர்களாக புதிதாக வருபவர்களுக்கும் உதவியாக இருக்கும், புதிய இயக்குநர்களாக வருபவர்களுக்கும் அந்த உதவிகரமாக இருக்கும். இதுல இப்போ பெரிய லாபம் நீங்க சம்பாதிக்கலாம் சார். ஏன்னா வந்து இந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க அடுத்த படத்துல பயங்கரமா சம்பளம் வாங்குவாங்க புது முகங்கள். அதனால நீங்க வந்து அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்காம நடிக்க வைக்கணும். ஏன்னா நீங்க உங்களுக்கு இது அடையாளம் தானம்மா. இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் இதுக்கு எவ்வளவு வாங்க, உங்க அம்மா எவ்வளவு அக்கறையா இருந்தாங்க உங்க மேல, நான் பாத்துட்டேன் சைடுல நீங்க அங்க பேசிட்டு இருக்க அப்படின்றாங்க. அப்படி இது அம்மாக்கள் வந்து காவல் காத்து அப்படி கொண்டு வர்றாங்க ஜம்முன்னு. நிஜமாவே எனக்கு அது சந்தோஷமா இருந்தது. பிள்ளை மேல எவ்வளவு அக்கறை அப்படிங்கிறது அப்படிதான் இருக்கணும். நீங்க உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி தான் இருப்பீங்க. அவங்க ஷூட்டிங் வர வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீ ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம். வரணுமா அம்மா வரணும். அவ்வளவு மோசமா இருக்காங்களா மத்தவங்களாம்? அவ்வளவு நம்பிக்கை இல்லையா? ஓகே ஓகே ஓகேப்பா. இல்ல சும்மா ஜாலிக்கு ஏதாவது உங்களுக்கு விஷயம் வேணுமென்று இருக்காதுன்னு சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. அம்மாவோட பொறுப்பா இருக்கிறது தான் நல்லது. பாத்துக்கணும், பொண்ணை பாத்துக்கணும். ஆனா இந்த காலத்துல அப்படி இல்லைம்மா, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகுறாங்க. நம்ம சும்மா தப்பா நினைக்கிறோம், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா பழகுறாங்க. இப்போ ஹீரோயினும் சரி இவங்களும் சரி, நீங்களும் 2 பேரும் ஹீரோனா 2 ஹீரோனா ஓகே. அப்போ அவங்களுக்கு சௌகரியமா இருக்கக்கூடிய குரூப் தான் பக்கத்துல இருக்கு. அதனால நம்பி விடலாம். இந்த காலத்துல அப்படி இல்லை, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகுறாங்க அப்படிங்கறது உணர்ந்துக்கணும். அது மாதிரி வேற என்ன சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் பேசியாச்சு. ஏதாவது அவ்வளவுதான். நீங்க இப்ப மியூசிக் பண்றதை பத்தி கேட்டீங்க, அது அப்படி போயிருக்கு. பாட்டு எழுதுறதை பத்தி என்ன நல்ல பாட்டு கேட்டு தெற்கு பக்க காத்து அப்படிங்கிற மாதிரி அதுல ஒரு பாட்டு எழுத சார். முன்னால பாட்டு எழுதணும்னா சார் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் பல்லவி இருந்தா நல்லா இருக்குமேனா நிஜமாவே அன்னைட்டு எழுதின பாட்டு எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு போட்டுருவார், ஒரு வார்த்தை சொல்லி பாடிடுவார். ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா மாங்கோயில மாங்கோயில மட்டும் வந்துடும். மாங்கோயிலே தன்னைத்தான் பாடுவாரு. அப்ப அந்த மாங்கோயில பிடிச்சி நம்ம போனோம். அப்ப மாங்கோயிலே பூங்கோயிலே செய்தி ஒண்ணு கேளு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாடு. அப்ப நம்ம இஷ்டம்தான். கால தழுவி நிற்கும் கனகமணி கொலுசு எம்மா நானாக மாற இப்போ நினைக்குதம்மா மனசு, உள்ள இருக்குறீங்க வெளியே என்ன பேச்சு. புரிஞ்சதா? கால தழுவி நிற்கும் கொலுசு நானாக மாற இப்போ நினைக்குதம்மா மனசு. அட நீங்க உள்ள இருக்கிறீங்க வெளியே என்ன பேசு, மனசுக்குள்ள இருக்கிறீங்க எனக்கு கொலுசை பத்தி சொல்லிட்டு இருக்கு, காலில் கொலுசு மாதிரின்னு அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதிருக்காங்க. யாருமே இதை சொல்லவே இல்லை. இத்தனை பேர் தந்திரம் கேட்டிருக்கீங்க. இந்த மனசு நஞ்சனம் தான், வந்து விழுந்த நல்ல விதை தான், சந்திரனத்தான் சாட்சியம் வச்சு சொன்ன கதை தான், சொந்த கதை தான். தோளை தொட்டு ஆற ஐயா சொர்க்கத்துல சேர, மாலை வந்து ஏற, பொண்ணு சம்மதத்தை கூற, சந்தனம் கரைச்சு பூசணும் எனக்கு, முத்தையும் கணக்கு மொத்தமும் உனக்கு. இப்ப பாடும்போது தெரியுது இல்லை உங்களுக்கு? ஏன் இந்த வார்த்தையை ரசிக்க மாட்டேங்கிறீங்க? எதுக்கு யூடியூப்ல இளையராஜா இசையமைத்த பாடல்கள் போட்டு, எதுக்கு கங்கபரண எழுதின பாட்டு போடுறது இல்ல? எங்க யூடியூப் பாட்டுகள் தேடி பிடிச்சு போடுங்க சார். நீங்க யார் எழுதுனாங்கன்ட்டு போடுங்க. எங்களுக்கு 2 பேரால உருவாக்கப்பட்டது. நல்லது யோசிங்க. இளையராஜா டியூன் கொடுத்தா நாங்கெல்லாம் பாட்டு எழுத. சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா, செந்நிற மேனியில் என் மனம் பித்தாச்சு, சேலாடும் கண்ணில் பாலூரும் நேரம், செவ்வானம் எங்கும் பொன் தூவும் கோலம், சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு எழுதுறோம். அப்ப இவ்வளவு ஆழமான பாட்டை கவனிக்கிறதில்ல. நீங்க வெறும் டியூனை கேட்டு விட்டுருங்க. உள்ள பாருங்க என்ன கஷ்டப்பட்டு எழுதியிருப்போங்கிறது. எந்த பாட்டுமே பார்க்கும்போதுதான் கேட்கும்போதுதான் தெரியுது. இப்பதான் கேட்கிறேன் அதிகமான பாட்டு. என்னோட பாட்டு கேட்கும்போது பரவாயில்லையே, நம்ம நல்லா. நான் இலக்கணம் இலக்கியம் படிக்காதவன். இலக்கணம் ஒரு 8வது வகுப்பு தாண்டல. இளையராஜாவும் 8th ஸ்டாண்டர்டு, பாரதிராஜாவும் 8th ஸ்டாண்டர்டு, நானே 8th ஸ்டாண்டர்டு. அதுக்கு மேல படிப்பு ஏறல, படிப்பு பிடிக்கல. எங்க அண்ணெல்லாம் எங்க அண்ணன் பாவல வரதராஜன், பாஸ்கரனா, ராஜா 3 பேரும் சேர்ந்து நம்ம வீட்டுல ஒரு ஆள் படிச்சவங்களா இருக்கணும்பா, நீ வந்து தயவுசெய்து நீ படிப்பை கண்டினியூ பண்ணனா, நான் வந்து இல்ல எனக்கு பாட்டு தான் வேணும், எனக்கு படிப்பு வேணான்னு சொல்லிட்டு அண்ணன் கச்சேரியில போய் பாடுவேன். எங்க அண்ணன் வந்து
கிரியேட் பண்ணவர். எங்க அண்ணன் பாவல வரதராஜன் இல்லைன்னா நாங்கெல்லாம் ஒன்றும் சத்தியமா வந்திருக்க முடியாது. கதை எழுத சொல்லி கொடுத்தார். அது இல்லைன்னா எங்களுக்கு நாங்க இவ்வளவு பெருசா வந்திருக்க முடியாது. எங்க அண்ணன் ஃபாலோ பண்ணி தான் நாங்கெல்லாம் வந்தோம். எங்க அண்ணன் போட்டெல்லாம் அருமையான பாட்டுகள். அப்ப வந்து பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி, பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது அப்படின்னு இருக்கோம். எங்க அண்ணன் என்ன பண்ணுவாங்க, ஏழை ஜனங்கள் உட்காந்து கேட்டிருப்பாங்க கம்யூனிஸ்ட் கட்சி கச்சேரியில. அதுல அந்த டியூன்ல எழுதுவாங்க, நான் அதை பாடுவேன். அப்போ வாய்ஸ் சின்ன குழந்தையா இருந்தனால ஒரு பெண் குரல் மாதிரி இருக்கும். ஏர் பிடிக்கும் உழவனுக்கு நிலம் இருக்காது, எந்திரமாய் உழைத்திடுவான் பலன் இருக்காது, கட்டிடங்கள் உயர்த்திடுவான் கலை அழகோடு, ராவில் கண்ணுறங்க தனது சொந்த வீடு இருக்காது, தறி பிடித்தே உடை குவிப்பான் சாயம் விடாது, நொந்த தனதுடலை மறைக்க நல்ல துணை இருக்காது, ஏர் பிடிக்கும் உழவனுக்கு நிலம் இருக்காது, எந்திரமாய் உழைத்திடுவான் பலன் இருக்காது. மாற்று கருவில கொண்டது எங்க அண்ணன் தான். இது ஏழை மக்கள் பார்த்துட்டு கண்ணீர் விடுப்பாங்க. அவங்க நிலைமை, ஆமையா நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி சிந்தனையை கொண்டு வந்தவர் என் அண்ணன் பட்டுக்கோட்டை கல்யாணஸ்தரம் தான். தஞ்சாவூர் சைடுல பட்டுக்கோட்டை கல்யாணஸ்தரம், மதுரை சைடு அந்த சைடுலாம் எங்க அண்ணனுடைய ஆட்சி தான். கேரளா எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சதே எங்க அண்ணன் தான். பாவலர் பாடிதான். சிக்கிக்கிட்டு முழிக்குதம்மா வெக்கங்கட்ட காளை ரெண்டு, முட்டி உடஞ்ச காளையன் கண்ணம்மா, இது மூக்கு கயிறு அந்த காளையன் பொன்னம்மா, 10 ஆண்டு காலமாக அத்துக்கிட்டு நெஞ்ச காளை, வித்தாரம் பேசிக்கிட்டு என் கண்ணம்மா. இப்ப வீடுகளே கலையில வளங்க. நிஜமாவே ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்த்துக்காக வந்திருப்பது எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. எனது மூத்த பிள்ளையான அருமைக்குரிய அழகுமணி அவர்கள் மிக சிறப்பாக அவர் என்ன நம்பி கதை சொன்னாரு, என்னை நம்பி இந்த இதுல எழுதினாரு. ஆனா எனக்கு தெரியாத பல சர்ப்ரைஸை கொடுத்துருக்காரு. நடிச்சிருக்காரு, கதை எழுதிருக்காரு, பாட்டு எழுதியிருக்காரு, நடிச்சிருக்காரு, எத்தனை பண்ணிருக்காரு, டைரக்டும் பண்ணிருக்காரு. அதனால அந்த அசோசியேட் டைரக்டருக்கும் என்னுடைய பாராட்டுகள். மிக்க துணையாக இருந்து அவங்க வந்து அந்த படத்துக்கு மிக்க உதவியாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் கொஞ்சம் காட்டுங்களேன் உங்க முகத்தை எங்க இருக்கீங்க, எதுக்கு மேடையில் இருக்க வேண்டியவர், எதுக்கு நீங்க கீழே இறங்குறீங்க? ஓகே, அதனால் அத்தனை பேருக்கும் அவருக்கு உதவியா எனக்கு ஆகினால் உங்களுக்கெல்லாம் பாராட்டு. ஏன்னா வந்து இத்தனை பேர் ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு முதலாளியா இருந்தா போறோம், மற்ற அக்காவெல்லாம் கூலி ஆட்கள் எடுத்து பயன்படுவாங்க. ஆனால் அத்தனையிலையும் இருந்து அழகுமலை அவர்கள் சாதித்திருக்கிறான்னு சொல்லும்போது இன்னும் அருமையான படங்களை எடுக்க வேண்டும். உங்களுக்கு மனசுல எந்த ஆர்டிஸ்ட் இருக்கோ அவர்களெல்லாம் போட்டு வியாபாரத்துக்காக கொஞ்சம் அப்படியும் கொஞ்சம் நீங்க மாறணும்னு சொல்லி, ஏன்னா புதுமுகங்களுக்கு அதிகமான விலை வர்றது கொஞ்சம் இந்த காலத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவங்க என்ன விலை கேட்டாலும் கொடுத்துருவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஆகவே அதெல்லாம் சொல்லி இவங்க பாப்புலர் ஹீரோயின் ஆயிட்டாங்க, இவங்கெல்லாம் சேர்த்துங்க பாவம், நான் சிபாரிசு பண்றேன். ஓகே, அது மாதிரி புதியவர்கள் வருவதை வரவேற்று வரவேற்று வாங்க வாங்க வாங்க, நிறைய பேருக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றது எனக்கு மிக மிக மகிழ்ச்சி. ஏன்னா இந்த மூத்த பிள்ளையான அழகுமலை அவர்கள் நடத்திய எல்லா விஷயங்களுக்கும் என் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். வெற்றி விழாவில் உங்களை வந்து மதுரையில் சந்திச்சு இன்னும் பாராட்டணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா இந்த படத்தின் பாட அந்த இது என்ன குழந்தை எனக்கு ரொம்ப பேச கொடுத்தாரு. இந்த காதல் பருவம் காமத்தை நாடும், காம பருவம் குழந்தையை நாடும், குழந்தை பருவம் குழந்தை பருவம் வாலிபத்தை நாடும், வாலிப பருவம் இல்ல எனக்கு முன்னாடி எடுத்து கொடுக்கணும், டயலாக் கொடுக்கணும். வாலிப பருவம் இல்ல அதை பாடக்கூடாது, இப்படி கீழே எடுக்கணும் தெரியுங்களா? நான் குழந்தை வாலிப பருவம் அடுத்த வாரம் நீங்க சொல்றேன். வாலிப பருவம் முதுமையை நாடும், இப்படிதான் அந்த டயலாக் எடுத்து கொடுக்கறது நீங்க பார்த்திருப்பீங்க. அது மாதிரி மிகச்சிறப்பாக இசையமைத்ததற்கும் மிகச்சிறப்பாக பாடல் எழுதி படத்தை இயக்கியதற்கும்
எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பாட்டுகளை கொடுக்க தெற்கு பக்கு காத்து இன்னொரு பாட்டு கொடுத்ததற்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி புதியவர்கள் வர வேண்டும், சினிமா உலகை வாழ வைக்க வேண்டும் என்று தம்பிகள் சார்பாக, அப்புக்குட்டி சார்பாக, சென்றாயன், ஐயோ நீங்க இந்த இதுல கூரை பிச்சுட்டு போனீங்களே, கூரையில ஏறி போய் கேட்க விழு கரண்ட் வயர்லாம் தொட்டு, அது நடிப்பா இல்லைன்னு ரியலாவே பண்ணீங்களா? ஆனா நடிப்புதான் நாங்க கேட்கிறோம். எப்ப போய் அப்பதான் ரேட்டிங் ஏறும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். அது தெரியல, எனக்கு உண்மையிலே தெரியல. செட்டப் உள்ள இருக்கிறது இந்த மாதிரி இருக்கு, எனக்கு தெரியும். இப்படி போனேன்னா உனக்கு பயங்கர பேர் வரியான அதே ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆகி போச்சு. ஆகவே எல்லா கஷ்டமும் பட்டுதான் நம்ம மேல வரோம். எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். அந்த கஷ்டத்துல இந்த கஷ்டமா வந்து உயர்ந்து நிக்கிறோம்னா இன்னைக்கு செம்ராயன்னு தெரியும், எனக்கு அப்புக்குட்டியை தெரியும் சொன்னா அவங்க பட்ட கஷ்டங்கள் தான். நாங்க பட்ட கஷ்டங்கள் மாதிரி அத்தனை பேரும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். அந்த கஷ்டத்துக்கு மிகுந்த பலனை கொடுக்க வேண்டிய தயாரிப்பாளர்கள் யூனியன், அங்க இயக்குநர்கள் சங்கம், அவங்கதான் புதியவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எல்லாருக்கும் பாரதி கண்ணன் அவர்களுக்கும் நான் வந்து ரொம்ப நன்றியை சொல்ல கடன்பட்டிருக்கேன். அவர் முதல்ல கரகாட்டக்காரன் வாங்கி வந்தது நம்மளாம் அது கொடுத்து வச்சிருக்கோம். அது வந்து வெற்றி அமைஞ்சதுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லவர்களுக்கு நல்லதே வரும். தெம்பாக இருப்போம், திடமாக இருப்போம், உறுதியாக இருப்போம், உணர்ச்சி பூர்வமாக இருப்போம். வாழ்வோம் வாழ்வோம் வாழ்வோம், அனைவரும் வளமுடன். எனக்கு பக்கத்துணையாக வந்த ரவிகாந்த் அவர்களுக்கு நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் எனக்கு மிக நெருங்கிய ஒரு பிள்ளை. அவர் வந்து எங்க போனாலும் என்னை விட மாட்டார், தனியாக விட மாட்டார். எனக்கு கொஞ்சம் வயசு இப்போ 47 ஆகுது. அந்த 47 வயசுல நமக்கு கொடுத்தா என்னது என்னாச்சு 47 வயசுலயே எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சின்ன ப்ராப்ளத்தினால இந்த எலெக்ஷன்ல நின்னா அதில் கொஞ்சம் இருக்கிறதுனால காலில் கொஞ்சம் இப்போதான் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போயிட்டு வரேன். 47 வயசுலேயே இப்படி இருக்கேன்னு நீங்களாம் ரொம்ப சந்தோஷம். 47 வயசு தான் பார்த்துங்க. ஓகே, ரொம்ப நன்றி. வாழ்க அனைவரும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தாக்கி.